தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமா நம்ம சுதந்திரிக்க முடியுங்க. இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. இன்னைக்கு நான் எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில சுதந்திரிக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் பாருங்க, தேவன் நிறைய வாக்குத்தத்தம் பண்றாரு, பிலீவ் பண்றோம், மாதம் மாதம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்புகிறோம். ஆனா நிறைய நேரங்கள்ல அதை எப்படி நம்ம வாழ்க்கையில உரிமையாக்கி கொள்வது, எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிப்பது, இது நிறைய நேரம் தெரியறது இல்லை. ஆனா தேவன் அதை தெளிவா வேதத்துல நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு அதை நமக்கு போதிப்பார். ஸோ சந்தோஷமா அந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. மார்னிங் 5:30 மண்டே டு ஃப்ரைடே ஃபேஸ்புக் லைவ் ஜாயின் பண்ணுங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அந்த வீடியோக்கு கீழே இருக்கும். கிளிக் பண்ணி முதல்ல ஜாயின் பண்ணிடுங்க வாட்ஸ்அப் குரூப்ல. ஸோ தட் யூ வில் கெட் ஆல் த இன்ஃபர்மேஷன். எல்லா ப்ரேயரும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து மார்னிங் ப்ரேயர் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங் நான் சொல்கிறேன், தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார், நம்மோடு கலந்து இருக்கிறார். பிலீவ் பண்றீங்களா? யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க போடுங்க பார்க்கலாம். மை ஃபாதர் இஸ் வித் மீ ஆல்வேஸ் சொல்லுங்க பார்க்கலாம். நீ காலையில் இப்போ ஜாயின் பண்ணவங்க முதலாவது உங்க வாயில முத அப்படி யோசிங்க, என் தேவன் என்னோடு இருக்கிறார். மை ஃபாதர் இஸ் வித் மீ சொல்லுங்க பார்க்கலாம். மை ஃபாதர் இஸ் வித் மீ டைப் பண்ணுங்க. ஜாயின் பண்ணவங்க எல்லாரும் முதல்ல இதை டைப் பண்ணுங்க. டைம் லைன்ல ஷேர் பண்ணுங்க. நான் சொல்லட்டுமா, நீங்க அனுபவிக்கிற இந்த கிளியரா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? மேபி இன்டர்நெட் சில நேரம் அப்படி டிஸ்கனெக்ட் ஆகிட்டு கனெக்ட் ஆகும். டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் ஆல் ரைட். ஓகே, ஸோ நீங்க அனுபவிக்கிற இந்த வார்த்தைகளை மற்றவங்களுக்கும் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா எப்பெல்லாம் நம்ம நான் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன், இதை மற்றவங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே நான் சொல்றேன், இட் இஸ் a greatest way to receive a blessing. மிகப்பெரிய ஒரு காரியங்க. நீங்க மற்றவங்களுக்கும் இதை மற்றவங்களுக்கும் யாராவது ஒருத்தங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்காதா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல யாராவது ஒருத்தங்களுக்கு இந்த வார்த்தை யூஸ்ஃபுல்லா இருக்காதா நினைக்கிறீங்கல்ல? அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஸோ உடனே ஷேர் பண்ணுங்க உங்க குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல. இது அநேகருக்கு பதிலாக கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால ஜஸ்ட் ஷேர் வித் ஆல். ஓகே, ஸோ சந்தோஷமா அந்த டேயை செலிப்ரேட் பண்ணுங்க. எல்லாரும் டைப் பண்ணுங்க, மை ஃபாதர் இஸ் வித் மீ, என் தகப்பன் என்னோட இருக்கிறார். இன்னைக்கு இதுதான் உங்களுக்கு முதலாவது புரிய வேண்டிய ஒரு விஷயம். மை ஃபாதர் இஸ் வித் மீ டைப் பண்ணுங்க. என்னுடைய தகப்பன் என் கூட இருக்கிறார், அதனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்க, I don't need to fear about anything because my Father, my Creator, wow, what a wonderful presence, what a wonderful anointing of God. Wow, great. சொல்லுங்க, என் தகப்பன் என்னோட இருக்கிறார். சொல்லிக்கிட்டே இருங்களேன். He is with me always, inseparable. என்னை விட்டு அவரை பிரிக்க முடியாது, அவரை விட்டு என்ன பிரிக்க முடியாது, என்னை விட்டு அவரை பிரிக்க முடியாது. ஏன்னா நானும் என் தகப்பனும் ஒன்றாக இருக்கிறோம். சொல்லுங்க, I and my Father God are one. சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஒன்றாக இருக்கிறேன். I am one with the Father. Wow, great. சொல்லுங்க, I am one with the Father. டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் see, every day, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வினாடியும் இந்த எண்ணம் நமக்குள்ள அப்படியே பொங்கி 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 வந்துகிட்டே இருக்கணுங்க. நீங்க தனியாவே இல்லை. பிரதர், நான் தனியா இருக்கேன் பிரதர், எனக்கு லோன்லியா ஃபீல் ஆகுது, டிப்ரெசிவா இருக்கேன், மனசோர்வா இருக்கு. உங்களுக்கு தான் நான் சொல்றேன், நீங்க தனியா இல்லை, உங்களுக்கு சோர்வும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தேவன் உங்களோட இருக்கிறார், கலந்து இருக்கிறார். உங்கள் தகப்பன், the creator, the father is in you, உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் எப்படி விட்டுருவாரு? விடவே மாட்டார். சொல்லுங்க, I and my Father are one. Just type it. I and my Father are one.
நானும் என் தகப்பனும் ஒன்றாக இருக்கிறோம். போடுங்களேன். இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். How to inherit the blessings of God. நம் வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்தரிப்பது. இந்த வாரம் ஃபுல்லா அப்படியே எவ்வளவு நாள் கண்டினியூ ஆகும்னு தெரியல. நீங்க அனுபவிக்கும் வரைக்கும் இந்த வார்த்தைகள் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். உங்க வாழ்க்கையில தேவனுடைய சந்தோஷத்தை, அவருடைய சமாதானத்தை, அவருடைய சுதந்திரத்தை, நமக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலே நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் அனுபவிப்பார்கள். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதை தேவன் பார்க்கிறார். அதை நம்ம பார்க்கணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முதலாவது நம்ம we are going into deep things. ஆமா, நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் ஒரு நாள் நம்ம என்ன பண்ண மாட்டாரு, விட்டுற மாட்டாரு. ஆமென். சொல்லுங்க, இந்த நாள் ஆசீர்வாதமான நாள். டுடே இஸ் a blessed day. அறிக்கை பண்ணுங்களேன். ஏன்னா மதம் என்ன சொல்லுன்னா, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த நாளை எனக்கு ஆசீர்வாதமா கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்க பண்ணோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு, நாம் எங்கே இருக்கிறோம், நம் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு புரிஞ்சுட்டா நாம சொல்லலாம் தைரியமா, இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், சந்தோஷத்தின் நாள், மகிழ்ச்சியின் நாள். என்னை தேடி ஆசீர்வாதங்கள் பின் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன். என்னை தேடி ஆசீர்வாதங்கள் பின் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். நம்மளை ஆண்டவர் அந்த மாதிரி வச்சிருக்கிறாருங்க. இந்த மாதிரி வச்சிருக்கிறாரு. தேவனுடைய பிரசனம் நம்மை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Holy Spirit. Just pray. அப்பா, உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் நான் அப்படியே விட்டு கொடுக்கிறேன். என் தேவன், நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். உம்மை ருசித்து பார்க்கிறோம். We taste your love. உம்முடைய அன்பை நாங்கள் ருசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் let your grace multiply. உம்முடைய கிருபைகள் பெருகட்டும். உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிற கிருபைகள் உண்டாகட்டும் பா, உண்டாகட்டும். Let their depression go out in Jesus' name. மனசோர்வுகள் எல்லாம் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. உம்முடைய சந்தோஷம், the joy of the Lord is our strength. டைப் பண்ணுங்க, joy of the Lord. தேவனுடைய சந்தோஷம், தேவனுக்குள் இருக்கிற அந்த மகிழ்ச்சி, பேரின்பம், அதுவே என்னுடைய பலன், அதுவே என்னுடைய பலன். சொல்லுங்களேன், தேவனுக்குள் இருப்பதே என்னுடைய பலன். தேவனுக்குள் இருப்பதே, தேவனோடு கலந்திருப்பது, தேவனில் இருப்பது, இதுதான் என் சந்தோஷம் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உடைய சரீரத்தில் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும், பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. என்னென்ன வலிகள் இருக்கிறதோ, எதெல்லாம் உங்களுக்குள்ள அப்படியே வலிகளாக, பயங்களாக இருக்கிறதோ, அந்த பயமெல்லாம் வெளியேறட்டும். சரீரத்தில் பரிபூர்ண சுகம். கட்டிகள் மறைந்து போகட்டும்பா. தேவையில்லாத கட்டிகள் உடம்புல இருக்குன்னா, என்னென்ன ஸ்வெல்லிங்ஸ் இருக்கோ அதெல்லாம் மறைந்து போகட்டும். வலிகள் மறைந்து போகட்டும். பிளட் ப்ரெஷர் நார்மல். எஸ், டயபெட்டிக் கண்டிஷன் நார்மல். எல்லா கண்டிஷனும் நார்மல் ஆகட்டும். இன்பேலன்ஸ் எல்லாம் நார்மல் ஆகட்டும், பேலன்ஸ் ஆகட்டும். தைராய்டு சுகமாகட்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் சுகமாகட்டும். எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் சுகமாகட்டும். கண்கள் சுகமாகட்டும்பா. தலைவலிகள் எல்லாம் அப்படியே மாறட்டும். அடிக்கடி ஹெட்ஏக்ஸ், மைக்ரேன் ஹெட்ஏக்ஸ், பிலீவ் பண்றீங்களா? லார்ட் இஸ் யுவர் ஹீலர். இந்த வலிகள் எல்லாம் மாறுகிறது. யூ ஆர் கெட்டிங் ஹீல்ட் ரைட் நவ. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் பி ஹீல்ட். அல்சர் அதெல்லாம் சுகமாகட்டும். வலிகள் சுகமாகட்டும். முதுகு வலி சுகமாகட்டும். கழுத்து வலி, எந்த இடத்துல வலிகள் இருந்தாலும் அப்பா, உம்முடைய ஆலயம், எங்கள் சரீரம் உம்முடைய ஆலயம். தேங்க்யூ ஃபாதர். ஹீல் தம். பி ஹீல்ட் இன் ஜீசஸ் நேம். பி ஹீல்ட். இப்பொழுதே அந்த சுகம் அப்படியே இறங்கட்டும்பா பிள்ளைகள்கிட்ட. அடிக்கடி குழந்தைங்க சிக்காகிறாங்களா? பிலீவ் பண்ணுங்களேன். சொல்லுங்க, என் குழந்தைங்க சுகமா இருக்கிறாங்க, சுகமா இருக்கிறாங்க. நாங்கள் சுகத்தில் இருக்கிறோம். எஸ் ஃபாதர். எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும்.
கடன் எல்லாம் தீர்க்கப்படுவதாக, கடன் அடைக்கிற பணம் வருவதாக, இவங்களுக்கு இருக்கிற எல்லா ஃபினான்ஷியல் ப்ரெஷர் அண்ட் ப்ராப்ளம்லாம் நீங்குவதாக. let it be cleaned, let it be removed from them in Jesus name. thank you Father. உறவுகள்ல ஆண்டவரே எல்லா உறவுகளும் சரியாகட்டும்பா. பிரசன்னம் வழி நடத்துவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அட்டன் பண்ணுகிற இந்த பிரேயரை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வீட்டில் அந்த சத்தம் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அந்த வீட்டிற்குள்ளே தெய்வ சமாதானம், தெய்வீக சந்தோஷம் உண்டாகட்டும். புது வழிகள் திறக்கப்படுவதாக. நியூ டோர்ஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பிசினஸ்ல மிகப்பெரிய உயர்வு உண்டாகட்டும். வழிகள் திறக்கப்படட்டும். லாபங்கள் உண்டாகட்டும் அப்பா. லாபம் வருவதாக. let them see the profit. கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவார்களாக. உமக்கு நன்றி. இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான ஆசீர்வாதங்கள், சந்தோஷமும் சமாதானமும் பெருகுவதாக. let this anointing, let this fire be upon them. let this same fire, the glory upon them. குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகட்டும். இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், சந்தோஷத்தின் நாள், மகிழ்ச்சியின் நாள். இந்த நாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. we bless this day. டைப் பண்ணுங்க பார்க்கலாம். I bless this day. I bless this day. இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன். சொல்லுங்களேன். தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம வேலை என்ன தெரியுமா? அவர் ஆசீர்வதித்ததை நாமளும் அதே மாதிரி செய்வதுதான். சொல்லுங்க. the day is a blessed day. my family is a blessed family. சொல்லுங்க. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். amen, amen, amen. thank you for joining. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? சத்தமா இருக்கா? ஸோ ஹெட்ஃபோன் போட்டிருக்கவங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இன்டர்நெட் ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிளஸ் யூ ஆல். அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் நான் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா மீட்டிங்ஸ் அப்புறம் பிரதர் நீங்கள் சொல்லவே இல்லையேன்னு அப்படி சொல்லிடக்கூடாது. ஸோ ஜூன் மாதம் 22 ஜூன் 22 we have a meet. ஸோ ஜூன் 22 சென்னையில் மீட்டிங் இருக்கு. ஸோ 22 of June ஞாபகம் வச்சுக்கோங்க. 4th Saturday ஈவினிங் 4 PM. ஓகேயா? ஸோ வாங்க. ஏன்னா நிறைய பேர் உங்களை மீட் பண்ணும் பிரதர், நேரில் வந்து பார்க்கணும், we need to get prayed, நாங்கள் உங்ககிட்ட ஜெபம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. ஃபோனில் நிறைய பேர் ட்ரை பண்ணீங்க. பட் என்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியல, உங்ககிட்ட பேச முடியலை. கரெக்டா? ஆமாம். ஸோ நீங்கள் அன்னைக்கு வந்தீங்கன்னா என் கூட என் மனைவி பிள்ளைங்க எங்கள் 5 பேரையும் ஃபேமிலியாக அங்கே மீட் பண்ணலாம். உங்களுக்காக தனிப்பட்ட இதில் எல்லாருக்காகவும் நம்ம மீட்டிங்கில் வந்த ஒவ்வொருத்தருக்காகவும் அவங்க மேலே கைகளை வைத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சிலருக்கு அபிஷேகம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறார்கள். தேவனுடைய மகிழ்ச்சி சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க, விடுதலையை பெறுறாங்க. நிறைய விடுதலைகளை நான் பார்க்கிறேன், அற்புதங்களை பார்க்கிறேன். கடன் பிரச்சனையிலிருந்து பெரிய விடுதலையெல்லாம் பெற்றுக்கொண்டு சாட்சி சொல்கிறத நான் கேட்டுட்டு இருக்கிறேன். ரீசெண்டாக லாஸ்ட் வீக்லாம் நிறைய சாட்சிகளை நான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரிப்பட்ட அனுபவங்களை வர்றது வரலாம். ஏன்னா நம்ம நேரில் பார்க்காம ஆன்லைனில் நான் இப்போ ப்ரே பண்ணும்போதும் அற்புதங்கள் நடக்குது. மிராக்கிள்ஸ் ஹேப்பன்ஸ். ஓகே. பட் ஃபெலோஷிப்பாக நம்ம ஒரு கலந்திருப்பது, இணைந்திருப்பது ரொம்ப முக்கியம். ஸோ நேரில் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிச்சிங்கன்னா பவுல்லாம் போய் பேதுரு இவங்கெல்லாம் ஒரு சபைக்கு போய் என்ன பண்ணுறாங்க? கைகளை வைத்து ஜெபம் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கும் அது புதிய உடன்படிக்கையில் இருக்கிறது. நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் கேட்டாலும் அற்புதம் நடக்கும். நான் இப்பவும் சொல்லுவேன், ஒரு பாஸ்டர் ஜெபிக்கிறத விட நீங்கள் ஜெபிக்கும் போதே அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஆசீர்வதித்தாலே அந்த ஆசீர்வாதம் வெளிப்படும். அதில் மாற்றமே கிடையாது. அதை போல தேவன் ஊழியர்களுக்கென்று ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அதையும் நான் டினை பண்ணவே மாட்டேன். ஏன்னா எபேசியர்ல பவுல் எழுதுறார், தேவனுடைய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்கும் பூரண புருஷர்கள் ஆகும்படி. அப்போ நம்ம தான் சபை, நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பூரணமாக மாறுவது, அபண்டன்ட்டுக்குள்ள வருவது, பக்தி விருத்தி அடைவது.
அப்படின்னா தேவனுக்குள்ள இன்னும் வளர்வது. இதற்கு தேவன் எப்படி வச்சிருக்கார்? தீர்க்கதரிசிகளை, அப்போஸ்தலர்களை, சுவிசேஷர்களை, இந்த மாதிரிப்பட்ட ஊழியங்களை தேவன் ஏன் வைத்திருக்கிறார் என்றால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி. அப்ப நம்ம எல்லாம் ஆண்டவருக்குள்ள இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். சில பிரச்சனைகள்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளிவருவதற்கு ஊழியர்கள் அவசியம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதனால நம்ம இந்த மீட்டிங்ஸ், டைரக்ட் மீட்டிங்ஸ் வைக்கிறது போது நீங்க ஆன்லைன்ல என்னதான் தூரத்துல இருந்து அதை பெற்றுக்கொண்டாலும் நேரில் வந்து அந்த ஆசீர்வாதத்தை ரிலீஸ் அதை நீங்க அப்படியே பெற்றுக்கொள்ளும் போது அது மிகப்பெரிய. அந்த வந்துட்டீங்கன்னா அங்கிருந்து பக்கம் தான், ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். சல்வேஷன் ஆர்மி ஹால், ஹெச்ஆர்டி சென்டர், சல்வேஷன் ஆர்மி ஹெச்ஆர்டி சென்டர். உங்களுக்கு லொகேஷன் வந்து வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகே, நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா டீடைல்ஸ் வரும். ஜூன் 22 4th சாட்டர்டே ஈவினிங் 4 PM. மறந்துடக்கூட, காலையிலேயே வந்துடாதீங்க. காலையில் வேற மீட்டிங்ஸ் நடக்கும் அந்த ஹாலில். ஈவினிங் 4 மணிலேருந்து 7 மணி வரை மீட்டிங், மிஸ் பண்ணாதீங்க. வெளிநாடுகளில் இருக்கிறவங்க, பிரதர் அந்த மீட்டிங்லாம் சென்னையில் இன்டர்நெட் கிளியராக இருந்தால் உங்களுக்கு லைவாக அந்த மீட்டிங் ஒளிபரப்பப்படப்படும். ஓகே, இனி இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் லைவ்ல நம்ம மோஸ்ட்லி பண்ண போகிறோம். நேரில் வர்றது ஒரு பிளெஸிங். லைவ்ல வர முடியாதவர்கள் வர முடியும், ஆனாலும் நான் லைவ்ல தான் பார்ப்பேன்னா தட்ஸ் அப் டு யூ. ஆனால் வந்தவங்ககிட்ட கேட்டு பாருங்க எந்த மாதிரியான அனுபவம். அந்த அந்த ஒரு அனுபவம் அதை சொல்லவே முடியாது, அதை அனுபவித்து பார்க்கணும். அதனால வந்து பாருங்கள். யாரு கார்த்திக், நாகர்கோயில் வாங்க பிரதர், கண்டிப்பா வருகிறேன். நாகர்கோயில் வருவேன் சீக்கிரத்தில். ஸோ ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் பிரதர் நாங்க மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணா வருவீங்களா அப்படின்னு மெசேஜ்லாம் போட்டாங்க. இஃப் நீங்க எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களாக இருந்து உங்க இடத்துல இஃப் யூ வாண்ட் டு கண்டக்ட் எ மீட்டிங், நீங்க வந்து ஒரு கூட்டத்தை நடத்துறீங்க, நீங்க வருவீங்களா பிரதர்னு என்னை கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா என்னை இன்வைட் பண்ணுங்க, நான் வருவேன். ஓகேயா? ஆமா, ஏன்னா நீங்க, ஆனா நான் வந்துட்டு போறது நீங்க தான் பார்த்துக்கணும். ஏன்னா எனக்கு இடம்லாம் தெரியாது உங்க இடம். ஸோ கண்டிப்பாக வருவேன். ஆனால் இஃப் யூ, நீங்க வந்து நம்ம டீச்சிங் புரிஞ்சிருக்கணும், நான் என்ன பிரசங்கம் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேயா? ஸோ அதனால எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சில ஊர்களில். ஏன்னா நம்ம நடத்துகிற மீட்டிங் வேற, நீங்க ஒருவேளை சில பாஸ்டர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. பட் நீங்க பாஸ்டராக இருப்பீர்கள், ஆனால் போதகர்களாக ஊழியர்களாக இருப்பீங்கன்னா முதல்ல நான் என்ன பிரசங்கம் பண்றேன்னு 2-3 பிரசங்கத்தை கேளுங்க. அதுக்கப்புறம் இவரை கூப்பிடலாமா வேண்டாமான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. ஒரு பாஸ்டர் இப்படிதான் எனக்கு வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஐயா உங்களை வந்து நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், நீங்க வந்து இங்க ஒரு மீட்டிங் இருக்கு, நான் அரேஞ்ச் பண்றேன், நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், என்ன எப்படி தெரியும்னு, ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். பார்த்தீங்களா? சரி, நான் என்ன பிரசங்கம் பண்றேன்னு கேட்டிருக்கீங்களான்னு. அவர் முழிச்சார். ஏன்னா நான் திடீர்னு என்ன நம்ம கேள்வி கேட்டுருவோம்ல நம்ம ஆள்கள்கிட்ட. நான் சரி சொன்ன ஒரு பாயிண்ட்டை சொல்லுங்கன்னா திருன்னு முழிச்சிருவாங்க. அதனால அவர் உண்மையை சொன்னார். இல்லை பிரதர், ஃபுல்லாலாம் கேட்டதில்லை, ஆனால் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்கன்னு தெரியும், அதனால உங்களை கூப்பிடலாம் அப்படின்னு நினைத்தேன்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, ஒரு மெசேஜ் 1 மணி நேரம் கண்டினியூஸா நான் என்னதான் பேசுறேன் அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபோனே பண்ணலை. ஏன்னா நம்ம கேட்கும்போது தானே புரியும் அவங்களுக்கு. சிலருக்கு வந்து என்ன பண்ணும், அதை அக்செப்ட் பண்ண தோணும். சிலருக்கு வந்து அது எப்படி தேவன் நம்ம ஆசீர்வதிச்சிட்டாரா, தேவன்கிட்ட போய் கெஞ்சி மன்றாட வேண்டாமா, தேவனை உலுக்க வேண்டாமா, தேவனை ஜனங்களை பயமுறுத்த வேண்டாமா. நம்ம வேற சொல்றோம் ஆண்டவர் அடிக்க மாட்டாருங்க, ஆண்டவர் ரொம்ப நல்லவர் நல்லவர் நல்லவர்னு பிரசங்கம் பண்றோம். இதே நிறைய பேர் என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா சபையில போய் ஆண்டவர் நல்லவர்னு சொல்லிட்டா ஜனங்களுக்கு என்ன ஆயிடும், பயம் விட்டு போயிடும்ல. பயமுறுத்த வேண்டாமா, நீ ஒழுங்கா வரல, சண்டே சர்வீஸ் நீ அட்டென்ட் பண்ணல, அவன் என்ன நடக்கு பாரு, ஆண்டவர் உன் மேல கைய வைப்பார், இடிய வைப்பார் அப்படின்லாம் சொல்லி நம்ம அப்பாவை தப்பா பிரசங்கம் பண்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. நம்ம அதை மாத்துறோம். யாரில் மாத்த போறீங்க? டைப் பண்ணுங்க, God is a good God. டைப் பண்ணுங்க பார்க்கலாம். லெட் மீ சி. என் தகப்பன் நல்ல தகப்பன். சொல்லுங்களேன், உங்க அப்பாவை பத்தி முதல்ல புரியணுங்க. நம்ம யாரை வணங்குறோம், நம்ம யாரோட இருக்கிறோம், நம்மளோடு இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியணுமா வேண்டாமா? சொல்லுங்க, சொல்லுங்க. என் தேவன் நல்ல தேவன். My God is a good God, good Father. Oh my God, oh my God. So அதனால
நீங்க இன்வைட் பண்ணணும், உங்க இடத்துக்கு என்ன கூப்பிடணும் அப்படின்னா நிச்சயமா நான் என்ன டீச் பண்றேங்கிறத முதல்ல ஃபுல்லா கேளுங்க. அதுக்கப்புறம் ஓகே, இந்த சுவிசேஷம் என் ஊருக்கு வேணும், என் சபைக்கு வேணும், என் இடத்துக்கு வேணும் அப்படின்னா ஐ எம் ரெடி டு கம். அதை பத்தி அப்புறம் பேசலாம். ஓகேயா? குட். ஸோ இன்னைக்கு முக்கியமான விஷயம், இந்த வீக் ஃபுல்லா அதை பத்தி ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு ஒரு 10 minutes கவனமா கேளுங்க. நேற்று ஒரு டாபிக் எடுத்தேன். என்ன டாபிக் சொல்லுங்க? ஹவு டு இன்ஹெரிட் த பிளஸிங்ஸ். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாம் எப்படி அனுபவிப்பது? How to inherit. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் தேவன் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்வது ஏதோ வனாந்தரத்தில் விட்டுட்டு கைவிட்டுட்டு போகிற தேவன் அல்ல. அவர்களுக்கென்று இருக்கிற கானான் தேசத்தை கொடுப்பது தேவனுடைய விருப்பம். யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? அப்ப கானான் தேசம்தான் தேவனுடைய ஆசீர்வாதம். வனாந்தரம் தேவனுடைய ஆசீர்வாதம் கிடையாது. The wilderness is not the blessing of God. Only the Canaan, the promised land, is the blessing of God. முதலாவது அது புரியணும் நமக்கு. அடிமைத்தனத்தில் இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. அடிமைத்தனம் என்ன? நம்மளால எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனா அதுதான் அடிமைத்தனம். இப்ப நீங்க கடன் பிரச்சனையில இருக்கிறீங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு கடன்ல இருக்கிறீங்க, பணம் கொடுக்கணும், இவருக்கு பதில் சொல்லணும். ஐயோ, ஒரு மாசம் வந்தாலே எல்லாருக்கும் பாருங்க, இந்த மாதம் இப்போ முடிய போகுது, 29ஆம் தேதி இந்த மாதம் முடிந்துடுச்சு, அடுத்த மாசம் வரப்போகுதுன்னே நிறைய பேருக்கு டிப்ரெஷன் வருது. ஐயோ, என்ன பண்ண போறேன், இதுக்கு நான் என்ன செய்ய போறேன், அடுத்த மாசம் நான் எப்படி ஓட்ட போறேன், இந்த இஎம்ஐ கட்டணுமே, அந்த இது கட்டணுமே, சம்பளம் வரணுமே, அவங்களுக்கு நான் சொன்னதை செய்யணுமே, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கணுமே. அப்போ மனதுல நீங்க கடன்ல இருக்கிறீங்கன்னா, இஃப் யூ ஆர் இன் a debt, that is not the blessing of God. அது கானான் அல்ல, அது எகிப்தின் அடிமைத்தனம். இது முதலாவது புரியணும். ஆண்டவரே, நான் இதுல இருந்து வெளிவந்தாகணும். நீங்க முடிவு பண்ணணுங்க. you need to decide to come out. புரிந்து கொள்ளுங்க, தேவன் விடுதலை செய்கிறவர். அதே நேரம் உங்களை விடுதலை செய்கிற அதே நேரத்தில் தேவன் உங்களை கானானுக்குள் கொண்டு போக விரும்புகிறார். நான் நேற்று சொன்னேன், நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கீங்க, அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்த உடனே நீங்கள் கானானுக்கு போகிற காரியங்களை கற்றுக்கொள்ளவில்லை என்றால், if you don't learn the ways to Canaan, the promised land, you will again go to the bondage. நீங்கள் கானானுக்கு போகிற வழிகளோ அது எப்படின்னு தெரியலனா நீங்க என்ன ஆவீங்க? மறுபடியும் எகிப்துக்குள்ள மாட்டிடுவீங்க. மறுபடியும் கடன், மறுபடியும் வீட்டுல பிரச்சனை, மறுபடியும் வியாதி, மறுபடியும் இது சைக்கிள் மாதிரி இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும் பாருங்க. வருஷங்கள் மாறும். இப்ப 2024, இப்பவும் நம்ம கத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 2034 வரும். அப்பவும் ஒரு பாஸ்டர்கிட்ட போய், ஐயா 10 வருஷமா ஜபம் பண்ற பிரதர், திருப்பி கடன்லயே இருக்கிற பிரதர்னு நீங்க சொல்லுகிற ஒரு நாள் வந்துடக்கூடாது. அதுக்கு தான் இந்த சுவிசேஷம். உங்களை யாரையும் நான் சொல்லட்டுமா? இப்போ கேட்டுட்டு இருக்க யாருமே நீங்க போக மாட்டீங்க. யூ ஆர் கம்மிங் அவுட், யூ ஆர் கம்மிங் அவுட். இன்னைக்கோட ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோங்க. உங்க இது வரைக்கும் சரி விடுங்க, கடன் பிரச்சனை, இது வரைக்கும் நிறைய கடன் வாங்கிட்டோம், இது வரைக்கும் உடம்ப கவனிக்காம விட்டுட்டோம், உறவுகள், ஐயோ பிரச்சனை பிரதர், யாருக்கிட்டையும் பேசுறது இல்லை, எல்லாரும் சண்டை, வீடே சண்டையா இருக்கு, வீடே பிரச்சனையா இருக்கு. நீங்க இப்ப முடிவு பண்ணீங்கன்னா இன்றோடு முடித்து விடலாம். ஃபுல் ஸ்டாப், நோ கமா. சொல்லுங்க, நோ கமா, ஒன்லி ஃபுல் ஸ்டாப். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். தேவன் ரெடிங்க. நாம புரிந்துகிட்டா முடிஞ்சு போச்சு. பைபிள்ல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுப்பேன். திறவுகோல்கள், கீஸ். இன்னைக்கு அதை தான் பேச போறேன். சுதந்தரிக்க வேண்டும் என்றால் முதலாவது சத்தியம் புரிய வேண்டும். எப்படி நான் கடனே இல்லாம வாழ்வது, எப்படி நான் சுகத்துல இருப்பது, எப்படி என்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும். ஏன்னா உறவுல இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நேத்து ஒரு காரியத்தை நம்ம சொன்னேன்.
3 ஏரியா நம்ம என்ன பண்ணணும், சுதந்திரிக்கணும். முதல்ல அதை ஞாபகப்படுத்திக்குவோம். புதுசா யாராவது பார்த்துட்டு இருப்பீங்க, பிரதர் பார்த்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு, வாட் இஸ் த 3 ஏரியாஸ்? 3 ஏரியா, 3 காரியங்களில் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நிச்சயமா சுதந்திரிக்கணும். இந்த 3 காரியம் எது மெயின்? நிறைய இருக்கு, ஆனா மெயினா 3. எல்லாருக்கும் இந்த 3 காரியம் உண்டு. என்னெல்லாம் போடுங்க பார்க்கலாம். லெட் மீ see. எதெல்லாம், எந்தெந்த ஏரியால நம்ம தேவனுடைய சுதந்திரம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும் சொல்லுங்க. முதல்ல என்ன? ஃபர்ஸ்ட் என்ன? நேற்று சொன்னேன், டைம் இல்லை, டக்குன்னு இன்னைக்கு முக்கியமான ஒரு கீயை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே டெய்லி போறோம், டெய்லி மெடிடேட் பண்ண போறோம். முக்கியமானது என்ன? முதல்ல சொல்லுங்க, ரிலேஷன்ஷிப், உறவுகள். வாயில சொல்லுங்க, உறவுகள். உறவுகளில் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும். அடுத்தது என்ன? ஃபேமிலி. அடுத்தது என்ன? ஃபினான்ஸ். அடுத்தது ஹெல்த். சொல்லுங்க, ஃபேமிலி, ஃபினான்ஸ், ஹெல்த். உறவுகள், பொருளாதாரம், சரீர சுகம், சரீரத்தில் சுகமாக இருப்பது. இந்த 3 ஒன்றோடு ஒன்று கலந்து தாங்க இருக்கு. இந்த 3ல ஏதாவது ஒண்ணுல பிரச்சனை வந்தாலும் இன்னொன்னு பாதிக்கும். அது புரிஞ்சுக்கணும். சரி, இதை நம்ம சுதந்திரிக்கணும். அப்ப நான் ஒரு உதாரணம் சொன்னேன். எகிப்துல இஸ்ரவேல்கள் அடிமைகளாக இருந்தாங்க. இப்ப அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை பண்றாரு, கானானுக்கு கூட்டிட்டு போறாரு. இடையில என்ன இருக்கு? வனாந்தரம், வில்டர்னஸ். உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விதமான பாதை இருக்கிறது. பாத், எல்லாரும் டைப் பண்ணுங்க, பாத், PATH, பாத். ஒரு பாதை இருக்கிறது, ஒரு பயணம் இருக்கிறது. சொல்லுங்க, ஒரு ஜேர்னி இருக்கிறது. டக்குன்னு எடுத்து கானான்ல விடுறது கிடையாது. எப்படி? இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருக்காங்க. இப்ப ஆண்டவர் நினைச்சா செங்கடலையே பிளந்த தேவன், சொல்றத கவனமா கேளுங்க, செங்கடலையே பிளந்த தேவனால் இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே லபக்குன்னு தூக்கி இப்படி கொண்டு கானான்ல வைக்க முடியுமா? முடியாதா? உங்களை பார்த்தா கேட்கிறேன். முடியுமாங்க? ஆண்டவரால முடியுமா? முடியும்ல. ஏன் செய்யல? அப்படி செய்ய மாட்டார். அது யாருக்கு நல்லது? உங்களுக்கும் எனக்கும் நல்லது. எகிப்திலே 400 வருடமாக அடிமைகளாக இருந்த இவர்களை ஒரு ஆசீர்வாதத்தை உடனே கொண்டு போய் கொடுத்துட்டா அந்த ஆசீர்வாதமே அவர்களுக்கு தீங்காக மாறிவிடும். உங்களுக்கு புரியுதா? இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே கொண்டு போய் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் அடிமைகளாக தான் இருப்பாங்க, ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தெரியாது. அதனாலதான் தேவன் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, இஸ்ரவேல் அதெல்லாம் ஷேடோ, நிழலாட்டமாக இருக்கிறது. பழைய உடன்படிக்கையிலே அங்கே நடந்த காரியம் எல்லாம் புதிய உடன்படிக்கையில இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு நிழல், ஷேடோ. ரியாலிட்டி என்ன? இதான் ரியல் நியூ கவனன்ட். ஏன் உடனே கொண்டு போய் வைக்கலனா அவங்களுக்குடைய மனநிலை. சொல்லுங்க, மைண்ட் செட். இப்ப எல்லாரும் டைப் பண்ணணும், மைண்ட் செட். மனநிலை தான் காரணம். இதுதான் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க புரிந்து கொள்வது. இன்னையில இருந்து அப்படியே ஒன்னொன்னும், நாளைக்கு ஒன்னு சொல்லி கொடுப்பேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் போறோம். இப்ப நான் நினைச்சா 3 மணி நேரம் என்னால இதை டீச் பண்ண முடியும். டைம் இல்லை, நமக்கு முடிக்கணும். 6 மணி ஆகிவிட்டது. சொல்லுங்க, மனநிலை, மைண்ட் செட். அடிமைத்தனத்தின் மனநிலை. இதே மனநிலையோடு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதுங்க. இது புரிஞ்சுக்கணும். நீங்க எதுவா இருக்கட்டும், உங்க வீட்டுல இப்போ ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், நான் சொன்னேன் ரிலேஷன்ஷிப்ல தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நாம என்ன இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருப்போம்னா, இவங்க என்ன திட்டாங்க, அவங்க என்னை பத்தி தப்பா பேசுறாங்க, அவங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, இவங்க எல்லாம் என் மேல பொறாமையா இருக்கிறாங்க, ஜெலசியா இருக்காங்க, அவங்க இப்படி நம்ம சுத்தி சுத்தி மற்றவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை, நமக்கு மனதுல நிம்மதியே இல்லை. என் கணவர் என் மேல அன்பே இல்லை, என் பிள்ளைங்களுக்கு என் மேல பாசமே இல்லை, எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்கவே இல்லை, என் மனைவி என்னை மதிக்கவே மாட்டேங்கிறா. இப்படின்னு நம்ம சுத்தி சுத்தி இருக்கிறவங்களே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவங்கள ரீசன் வச்சுக்கிறோம். நம்ம சந்தோஷத்துக்கு யாரு ரீசன்? சுத்தி இருக்கிறவங்க. இது என்ன எண்ணம்? அடிமைத்தன எண்ணம். நீங்க அடிமைத்தனமா இருக்கீங்க. ஏன்னா இப்ப நீங்க பாருங்க, இன்னைக்கு காலையில நீங்க நல்லா ட்ரெஸ் பண்றீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா ஆபீஸ் போறீங்க.
யோசிச்சுக்கங்களேன், இவன் நல்லா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸ் போயிட்டே இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு வழியில பாக்குறாங்க, உங்களை பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் ஒன்னு எப்படி இருக்க நான் பேசுறேன். உடனே என்ன ட்ரெஸ் இன்னைக்கு நல்லாவே ட்ரெஸ் பண்ணலையே, கொஞ்சம் சுமாரா இருக்கே, என்னாச்சு ட்ரெஸ் கொஞ்சம் இதா இருக்கே. நீங்க போட்டிருக்கிற ஆடையை குறித்து யாராவது உங்க ஆபீஸ்லயோ யாராவது என்னாச்சு, இது முன்னாடி அன்னைக்கு போட்டீங்களா, அது ரொம்ப நல்லா இருந்தது, இது கொஞ்சம் டல்லா இருக்கே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டா போதும். உடனே என்ன ஆயிடும், நீங்க காலையில சந்தோஷமா இருப்பீங்க, டக்குன்னு டல் ஆயிடும். என்ன உடனே போய் ஐயோ நம்ம போட்ட ட்ரெஸ் சரியில்லை. நீங்க ஏதாவது சமையல் காலையிலேயே அழகா சமைப்பீங்க எல்லாம், திடீர்னு யாராவது உங்க வீட்டுல பிள்ளைங்களோ ஐயோ என்ன இது, என்ன டெய்லி இதான் வைப்பீங்களா, ஒரு கொஞ்ச நாளா மாத்தி சமைக்க மாட்டீங்களா, எவ்வளவு நாள் தான் இந்த இட்லியே சாப்பிடுறது, சாம்பாரே சாப்பிடுறது இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன ஆயிடும், அப்செட் ஆயிடும். காலையில இருந்து பிள்ளைங்களுக்காக கஷ்டப்பட்டு சமைச்சு எல்லாம் செஞ்சு, ஏன் மற்றவர்களுடைய வார்த்தை உங்களை என்ன பண்ணுது, நம்மளை என்ன பண்ணுது, புஷ் ஆக்கிறது. என்னை சேர்த்து தான் சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் தாங்க. கரெக்டா? யாரெல்லாம் ஆமா எஸ்ன்னு போடுங்க. கரெக்ட், ஆமா பிரதர். அடிக்கடி மற்றவங்களுடைய வார்த்தைகள், மற்றவங்களுடைய பாடி லாங்குவேஜ், மற்றவங்க பேசுற வார்த்தைகள், இது நம்மளை டல் ஆக்கிடுது. டெய்லி அப்படியே ஒரு அப்செட் பண்ணி விட்டுருது. கரெக்டா? இல்ல நான் ஏதாவது வேற ஏதாவது விஷயம் சொல்றேன். யாரெல்லாம் கரெக்ட்னு போடுறீங்க? பாருங்களேன். ஏன்னா நம்ம சுத்தி நம்ம மனநிலை எப்படி இருக்கு, நம்ம சந்தோஷம் எதோட கனெக்டடா இருக்கு, என்னுடைய சந்தோஷம் எதோட கனெக்டா இருக்கு, மற்றவங்களுடைய ஒப்பீனியன், அப்ரூவல் அடிக்ஷன். we are approval addicted. மற்றவங்க நம்மளை பத்தி நல்லா யோசிக்கணும் அப்படின்னு. இப்ப திடீர்னு ஒரு போன் கால் வருது, காலையில ஜாலியா இருக்கீங்க, ஐயோ பிரதரோட மெசேஜ் கேட்டேன், பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கு. ஒருத்தங்க அப்படிதான் சொன்னாங்க, பிரதர் காலையில 5:30க்கு அப்படியே பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கு பிரதர், நல்லா அப்படி மெசேஜ் கேட்டோன்னா சூப்பரா இருக்கு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். 10 மணிக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, ஹலோ அப்படின்னு ஃபோன் பேசுறாங்க. அங்க ஊர்ல இருந்தோ யாரோ பேசினோன்னே, என்னம்மா பண்றது ஒண்ணுமே முடியல, அவங்க சோகத்தை பேசுறாங்க. அப்புறம் என்ன நீ நீ இன்னும் இதாகலையே, இவங்களை பத்தி ஏதோ போன்ல சொல்லுவாங்க, உன் பிரச்சனையே பிரச்சனை, நீ இன்னும் பாரு நீ நல்லா வந்து அப்படி இப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு என்ன வந்துடும், புஷ்ன்னு அந்த ஃபெய்த் என்ன ஆயிடும். அடுத்து அந்த போனை வச்ச உடனே ஐயோ ஆண்டவரே. பாருங்க, ஏன் இந்த சந்தோஷம் என்ன ஆச்சு, காலையில பெற்றுக்கிற இந்த சந்தோஷம் ஒரு போன் கால் வந்தோடனே ட்ரைங்கன்னு போயிடுச்சு. ஏன்னா உறவுல நம்ம எப்படி இருக்கோம், we are connected with others. இப்ப ஆண்டவர் கானானை சுதந்தரிப்பது என்ன கீ, ஆண்டவர் சொல்றாரு, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உறவுல சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் சரி, சுத்தி இருக்கிறவங்க உங்களை பத்தி என்ன நினைச்சாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, எப்படிப்பட்ட ஒப்பீனியன் வைத்தாலும் பரவாயில்ல, ஐயோ இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அது அவங்களுடைய மனநிலை. என் மனநிலை, ஐ எம் சோ ஹாப்பி, வாட் ஐ டூ வித் மை ஹார்ட். நான் செய்வதை என் மனதார சந்தோஷமா செய்யறேன், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு தான் விரும்புறேன், அது என் ஹார்ட், என்னுடைய சந்தோஷம் என் அப்பாவிடம் இருக்கிறது, எனக்குள்ள இருக்கிற தேவன் அவர் என்ன நினைச்சு அப்ரிஷியேட் பண்றாரு. அவர் சொல்றாரு, மை பிலவட், என் பிரியமானவளே, என் பிரியமானவனே அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சந்தோஷப்பட்டு இருக்கிறாரு. சோ எனக்கு சுத்தி இருக்கவங்க என்ன பேசினாலும் கவலை இல்லை, எதை பத்தியும் எனக்கு யோசனை, அவங்க நல்லதே பேசினாலும் ஐ டோன்ட் வாண்ட் டு சி. உங்களை பயங்கரமா புகழ்றாங்க, உடனே என்ன ஆயிடும், இப்படிலாம் ஒன்னும் தேவையில்லை, புகழ்ந்தாலும் சரி அவங்க என்ன சி, அவர் ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் ஹார்ட். இங்கே வெளியே இருந்து சந்தோஷம் அல்ல, உள்ளே இருந்து சந்தோஷம். இதுதான் உறவுகள்ல நாம் சுதந்தரிக்க வேண்டிய கானான். புரிந்து கொள்ளுங்கள். இதை எப்படி சுதந்தரிப்பது, அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மனநிலைய மாத்தணும். சொல்லுங்க, ஐ நீட் டு சேஞ்ச் த மைண்ட் செட். பணத்திலையும் அப்படிதாங்க, நாளைக்கு அதெல்லாம் பார்க்க போறோம். சுகத்திலையும் அப்படிதான், உடம்ப நல்லா வச்சுக்க முடியும், நம்ம கிட்ட இருக்கு. நம்ம மற்றத ரீசனே சொல்ல வேண்டாம். இப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா, ரீசன்ஸை வெளியே தேடாதீங்க. நான் இருக்கிறது காரணம் இவங்க தான், அவங்க தான், ஐயோ நான் இப்படி கடன்ல மாட்டிக்கிட்டது காரணம் இவங்க தான். வேணாங்க. எத்தனை நாள் தான் மற்றவங்களையே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்குது, விட்டு தள்ளுங்க. தேவன் எனக்குள்ள இருக்கிறார், நான் கானானை சுதந்தரிக்கிறேன்.
பிலீவ் பண்றீங்களா? சரி, இன்னைக்கு ஒரு கீ சொல்லி தரப்போறேன். இன்னைக்கு ஒரு கீ மைண்ட் செட்டை எப்படி ஒரு மனநிலையை மாற்றும் போது நாம் வனாந்தரத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள் மாறுகிறோம். யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? இப்ப வனாந்தரத்துல இருக்கலாம், நீங்க கொஞ்சம் ட்ரையா இருக்கு பிரதர். இப்போ கானானுக்கு போகிற ஒரு கீ, ஒரு முக்கியமான கீ, அது மனநிலை சம்பந்தப்பட்டது. இட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் மைண்ட் செட். என்ன மனநிலை நமக்கு வேணும்? நல்லா புரிஞ்சுக்கோ. என்ன மனநிலை? எல்லாரும் எல்லாம் கவனமா கேளுங்க. நமக்கு ஒரே ஒரு மனநிலை வேணுங்க. என்ன தெரியுமா மனநிலை? ரெடியா? இந்த மைண்ட்ல அடிமைத்தனத்துல ஒரு மனநிலை இருக்கும் பாருங்க. அடிமைத்தனத்துல ஒரு மனநிலை இருக்கும். கானானை சுதந்திரிக்க போகிறதுல ஒரு மனநிலை. இந்த மனநிலை நீங்க கேட்டிருக்கலாம், ஆனா ஓ இதுதானா அப்படின்னு யோசிப்பீங்க. உங்க மனது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் மனதிலே முதல்ல உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை தெளிவா யோசிக்கணும். இட்ஸ் a mindset about you. உங்களை குறித்த நினைவுகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கானானை நோக்கி போறீங்க, பின்னாடி போக மாட்டீங்க. அது என்ன மனநிலை தெரியுமா? முதலாவது, you deserve to inherit the blessing. நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முழு தகுதி உடையவன். I deserved, சொல்லுங்க, I deserve to enjoy God's blessing. நிறைய பேருக்கு இப்ப பாருங்க, சைக்கிள் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் ஒரு பைக் வாங்கினா எப்படி? பைக்கா? நமக்கு இருக்க தகுதிக்கு பைக்கெல்லாம் வாங்க முடியுமா? பைக் ஓட்டிட்டு இருக்கவங்ககிட்ட போய் கேளுங்க, ஒரு கார் வாங்கலாமே. காரா பிரதர்? எப்போ வாங்குறது? இருக்கிற வீட்டு சூழ்நிலையில வாடகை கட்டவே முடியல, இதுல காராவது நான் கார் வாங்குறதாவது. அவங்கள மீறி நம்மளால முடியாதுப்பா, நம்மளால முடியாது. உறவுல, ஆமா, என் கணவரை மாத்தவே முடியாது, என் கணவரை மாத்தவே முடியாது. என் பிள்ளைங்களா, ஐயோ என் பிள்ளைங்க இப்படிதான் பிரதர், என் வீட்டுல இவ்வளோ பிரச்சனை பிரதர், பிரச்சனை மேல. இப்ப பாருங்க, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது முடியாது முடியாது முடியாது, அது முடியாது, இது நான் சொல்லட்டுமா? இந்த முடியாது முடியாது, இஸ்ரவேல் ஜனங்க அதை தான் பண்ணாங்க. ஐயோ எங்களை எகிப்திலேயே விட்டுறக்கூடாதா? அங்கேயே நாங்க இருந்திருப்போமே, எதுக்குயா கானான் தேசம்? எனக்கு முடியாது, என் வீடு மாறாது. இந்த மனநிலை என்ன பண்ணும்? உங்களை வெளியே கொண்டு வரவே முடியாது. நீங்க திருப்பி திருப்பி என்ன பண்ணிடுவீங்க? எங்கன்னு பின்னாடி போயிருவீங்க. அப்போ மனநிலை எது மாறணும்? நான் கடன்ல இருந்து வெளியே வர முடியும். ஐ டிசர்வ் டு கெட் மணி. பணம் என்னை தேடி வரும், என் வீட்டுல சூழ்நிலைகள் மாறும், அதை நான் என்ஜாய் பண்ண முடியும். வாடகையே கொடுக்க முடியலன்னா நான் சொந்த வீடு வாங்கி சொந்த வீட்டுல இருப்பேன். நிறைய வாடகை வீடு கட்டி அந்த வாடகையெல்லாம் எனக்கு இன்கமா வரும். நான் தகுதி, அதை வாங்குறதுக்கு ஐ எம் டிசர்வ்டியா. உங்க மனசுக்குள்ளேயே நீங்க தகுதி உடையவர்கள் என்று நம்ப வேண்டும். ஆண்டவர் செய்வாரு, அவர் செய்வாருங்க. நீங்க நம்புறீங்களா? உங்களால அதை அனுபவிக்க முடியும். நீங்க அதற்கு தகுதி உடையவர்கள். அந்த தகுதின்னு நான் சொல்றது எப்படின்னா, இப்போ ஒருத்தங்க நல்ல பெரிய மேல் படிப்பு படிச்சிருக்காங்க, நல்ல இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காங்க, படிப்புல மாஸ்டர் டிகிரி. இப்போ அவங்க ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், நான் படிச்சிருக்க படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கும். இப்போ ஒருத்தர் 10th ஸ்டாண்டர்டு ஃபெயிலு. இப்போ இவர்கிட்ட உங்களுக்கு அந்த கம்பெனியில வேலை கிடைக்கும், இல்ல சரி நீங்க அந்த கம்பெனியை நடத்துவீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? என்ன பிரதர், நம்ம படிப்பே இல்லை பிரதர், 10th ஃபெயிலு பிரதர், நான் போய் ஒரு கம்பெனியை நடத்துவனா அப்படி தோணுதுல. அங்கதான் நீங்க ஆண்டவரை பிலீவ் பண்ணுங்க. ஒரு கம்பெனியை நடத்துறதற்கான தகுதி உங்கள்கிட்ட இருக்கு. என்கிட்டயா? ஆமா, உங்ககிட்ட. எவ்வளவோ கடன் இருக்கலாம், பிரச்சனை மேல கடன், ஐயோ இவ்வளவு மாட்டிக்கிட்டேனே, தப்பா பண்ணிட்டேனே. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ரைட்டா பண்ணுவ, உங்ககிட்ட கோடி கோடியா பணம் வரும், லட்சங்கள் வரும், நீ ரைட்டா பண்ணுவ, கடன் வாங்காம இருப்ப, நீ அநேகருக்கு கொடுக்கிறவனா இருப்ப. இத உங்களை நம்பணும். எஸ், நான் தகுதி உடையவன். ஐ டிசர்வ் டு என்ஜாய் காட்ஸ் பிளஸிங்.
கானானை அனுபவிக்க எனக்கு தகுதி இருக்கு. எப்படி? கிறிஸ்து மூலமாக. இயேசு கிறிஸ்து நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்க கடன்ல தான் வாழணுங்கிறது கிடையாதுங்க. நீங்கள் கொடுக்கிறவர்களாக, நிரம்பி வழிகிறவர்களாக இருக்க நீங்கள் தகுதி உடையவர்கள். யூ ஆர் டிசர்வ் டு என்ஜாய் காட்ஸ் பிளஸிங். இந்த மனநிலை வேணும். அடிமைத்தன மனநிலை போயிடணும். அப்பனா என்ன பண்ணணும்? இப்ப நீங்க தகுதி உடையவர்கள், நான் டிசர்வ்டுன்னு நீங்க நம்புனீங்கன்னா நீ என்ன பேசணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது. என்னால முடியாது முடியாது. இதுக்கு மேல இன்னைக்கு யாரெல்லாம் முடிவு பண்றீங்க? இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்க போறேன். இன்னைக்கு ஃபுல்லா இது முடியாது அந்த எண்ணம் வருதுல, அப்படி வரும்போது என்ன பண்ணுங்க? இதை நான் அனுபவிக்க போறேன், இதை நான் அனுபவிக்க போறேன். கடனை தீர்த்து முடிச்சிட்டேன், என்னால முடியும். ஐ டிசர்வ் டு கிளியர் ஆல் மை டெப்ட்ஸ். முடியுமா? யாரெல்லாம் முடிவு பண்றீங்க? முடியும். உங்க உடம்பு சரியில்லாம நான் நல்ல சுகமா இருக்க முடியுங்க. ஐ கேன் என்ஜாய் காட்ஸ் ஹெல்த். உங்களை நீங்க தகுதி உடையவர்கள், உங்களால அதை அனுபவிக்க முடியும். உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அந்த எண்ணம் வரணும். அந்த எண்ணம், அது ஏன் தேவன் அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க அங்க பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். பைபிள்ல கானான் தேசத்தை போய் மோசே வேவு பார்க்க அனுப்புறார். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். வேவு பார்க்க மனுஷங்களை அனுப்புறார். இவங்க போய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல கொஞ்சம் பேர் போறாங்க, 10 பேர் போறாங்கன்னு வச்சுக்கோ. பார்த்தவெல்லாம் பயப்படுறான். ஆஹா, மோசஸ்ட வந்து அழுறான். ஐயா, கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது ஐயா. ஐயோ, வாய்ப்பே இல்லை. அங்க ரொம்ப ராட்சசர்கள் இருக்காங்க. ஐயோ, அங்க பார்த்தாலே பயமா இருக்கு. நம்மளாம் வெட்டுக்கிளி போல இருக்கோம், அவங்களாம் ராட்சசர்களா இருக்கிறாங்க. முடியாது 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 இப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க 2 பேர் இருக்கிறாங்க, காலேப் அண்ட் ஜோஷுவா. இந்த 2 பேர் அவங்க மனநிலை பாருங்க, சூப்பருங்க. சொல்றான், ஒண்ணுமே இல்லை, ஈஸியா. அவன்லாம் ராட்சசன், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம சுதந்திரிப்போம், இப்பவே போய் சுதந்திரிப்போம். எத்தனை பேருக்கு புரியுது? இதைதான் நான் சொல்ல வரேன். அத்தனை பேர்ல இந்த 2 பேரை தவிர மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? பயந்தாங்க. முடியாது பிரதர், இந்த கடன்ல இருந்து வர்றதுக்கு முடியல பிரதர், முடியுமானே தெரியல. என் உடம்பு இப்படி இருக்கு, முடியல. நான் சொல்றேன், முடியும் அப்படிங்கறத நம்புங்க. இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் பாசிபிள். உங்க சூழ்நிலை மாறுமா? மாறும். அந்த நம்பிக்கை வரணும். அதுதான் கானானை சுதந்திரிப்பதற்கான மனநிலை. வாடகையே கொடுக்க முடியல, சொந்த வீட்டுல இருக்கிற, பிலீவ் பண்ணுங்களேன், சொந்த வீடை அப்படி யோசிங்களேன். சொந்த வீட்டுல இருக்கிற மாதிரி 4 கார், உங்களுக்கு தேவைன்னா 4 கார், இல்லைன்னா 1 கார், ஏதோ என்ஜாய். ஒருத்தங்க இப்படிதான், ஒரு சிஸ்டர் வந்து வெளிநாட்டுல இருந்தாங்க. ஒரு டெஸ்டிமோனி பாருங்க. அவங்க தனியா இருந்தாங்க, வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம ஃபேமிலி பத்தி பேசுவோம். அப்போ அவங்களுடைய சிச்சுவேஷன் படி அவங்க இருக்கிற வீசாவே வந்து என்னது, தனியா இருக்கிற வீசா. யாரையும் என்ன பண்ண முடியாது, கூப்பிடவே முடியாது. ஆனா அவங்க வந்து ஊருக்கும் வர முடியாது ஃபேமிலியோட, ஏன்னா அவங்களோட கணவர் பிள்ளைங்க ஊர்ல இருக்கிறாங்க. அப்போ என்கிட்ட பேசும்போது சுவிதா, நானும் சுவிதாவும் பேசும்போது சொன்னோம், குடும்பம் எல்லாம் ஒன்னா இருக்கிறதுக்கு நீங்க இப்போ முடியாது, ஆனா யோசிங்களேன், நினைச்சுதான் பாருங்களேன். அவங்களுக்கு அப்படியா, இப்ப நான் வேலை பார்க்கறதுக்கு முடியாதே, அதெல்லாம் இல்ல, நீங்க ஒன்னா குடும்பமா இருக்கிறத மட்டும் மனசுல வைங்க அப்படின்னு சொன்னேன். நம்ப மாட்டீங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஆனா அவங்க ஒரே நம்பிக்கை, ஆனா அங்கதான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரே, என் பிள்ளைங்க, என் கணவர் என் கூட இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்புறம் சில சூழ்நிலைகள் மாறிச்சு, அவங்களுக்கு அந்த வேலை போய் இன்னொரு வேலை சரி, ஷார்ட்டா சொல்றேன், இப்போ ஒன்னா இருக்கிறாங்க, வெளிநாட்டுல இருக்கிறாங்க. they are happy. ஆச்சரியப்படுறாங்க, எப்படிதான் இது முடிஞ்சதுன்னு. முடியும் எப்படி நடக்கும்னு யோசிக்கிறத விட என்ன வேணும் அதை உங்க மைண்ட்ல கொண்டு வாங்க. என்னால முடியும், இட் இஸ் பாசிபிள். காலேப், யோசுவா சொல்றான், கானான் தேசத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். நம்ம எல்லாருக்குமே ஒரு மாதிரி சூழ்நிலை முடியுமா, இப்படிலாம் வரும். ஆனா என்ன பண்ணணும்? முடியும்ங்கிற முடிவை எடுக்கணும்.
நான் சொல்றேன், இப்ப கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு இப்ப எதெல்லாம் மலை மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், முடியும். இந்த பிரச்சனை உங்களை விட்டு வெளியே போகும். உங்க வீட்டு சூழ்நிலைகள் கண்டிப்பா பாருங்க, நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க, செலிப்ரேட் பண்ண போறீங்க. என் பையனுக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது. சாதாரணமா திருமணம் ஆகி குழந்தை குட்டிகளை நீங்க பார்க்க போறீங்க. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிகளை பார்க்க போறீங்க. பேர பிள்ளைங்க பார்க்க போறீங்க. சந்தோஷமா இருக்க போறீங்க. உங்க உடம்பு தானா சுகமாகும். யூ லுக் யங். முடியும் முதல் நம்புங்க. ஏன்னா சில நேரம் மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தா ஐயோ டல் ஆயிடுவோம். எல்லாரும் இந்த ரிப்போர்ட்டை பார்த்தே அதுக்கப்புறம் அது வரைக்கும் ஜாலியா சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறவங்க இந்த டெஸ்ட் எடுப்பாங்க பாருங்க. காலையில டெஸ்ட் எடுத்து இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா அப்படியே டல் ஆயிடுவாங்க. முடியும். நீங்க சுகத்துல சந்தோஷமா ஹாப்பியா என்ஜாய் பண்ண முடியும். இட் இஸ் பாசிபிள்ங்க. நான் இல்லாததை சொல்லலைங்க, தப்பான ஒண்ணுக்கு நம்பிக்கை கொடுக்கல. இதுதான் நிஜம்னு சொல்றேன். இதுதான் கானானை அனுபவிக்க முடியும்ங்கிற எண்ணம் முதல்ல வரணும். அதுக்கப்புறம் எப்படி போறதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். முதல்ல இந்த எண்ணம் எல்லாருக்குள்ளே வரணும். யாருக்கெல்லாம் வந்துருச்சு சொல்லுங்க. ஐ டிசர்வ்ட் டு என்ஜாய் காட்ஸ் abundant blessing. நான் தேவனுடைய பரிபூரணமான ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலே அனுபவிக்க தகுதியுடையவன். நிச்சயமா நான் அனுபவிக்க முடியும் இந்த பூமியில. முதல்ல அது ஒரு எண்ணம் வரும். பிசினஸ்ல தோத்துருக்கலாம், நிறைய நஷ்டம் பிரதர், ஒண்ணுமே. பிசினஸ் தான் உங்க பேஷன்னா ஜெயிச்சே ஆட்வீங்க. நான் சொல்றேன், ஜெயிச்சே ஆவீங்க. அதுல வெற்றி கண்டே ஆவீங்க. ஏன்னா இயேசு சிலுவையில் வெற்றியை கொடுத்திருக்கிறார். நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் வராது, லாபத்தின் மேல் லாபம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க முடியும். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எல்லாமே சொல்றீங்க சொல்லுங்க. ஐ டிசர்வ்ட் காட்ஸ் abundant blessing. தேவனுடைய பரிபூர்ணத்தை நான் அனுபவிக்க உரிமை உள்ளவன், தகுதி உடையவன். சொல்லுங்க. abundant டைப் பண்ணுங்க. நிறைய டைப் பண்ண உங்களுக்கு இதா இருக்கும். abundant பரிபூரணம் அப்படின்னு டைப் பண்ண முடியாதவங்க பார்த்துட்டு தான் பிரதர் இருக்கேன், கேட்டுட்டே இருக்கேன், வாயில சொல்லுங்க பார்க்கலாம். பரிபூரணம். நான் தேவனுடைய பரிபூர்ணத்தை அனுபவிக்க முடியும், அனுபவிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொல்லும் போதே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம், இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. You're going to enjoy God's Amen. ஸோ நீங்கள் முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. பேசிட்டே இருப்பேன். 6:20. ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபாதர். உங்களுடைய கரத்தில் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்குறேன். இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்க இப்போ ஒருவேளை கொஞ்சம் பேர் அப்படி பார்த்துட்டே இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பரிபூர்ணம் வெளிப்படும். உங்கள் மனநிலை மாறினா போதும். இந்த மனநிலை அடிமைத்தன எண்ணங்கள் எல்லாம் வெளியேறுவதாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தை ஆசீர்வதி. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், சந்தோஷத்தின் நாள், மகிழ்ச்சியின் நாள். நாங்கள் கானானை சுதந்தரிக்கிறோம், அதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிபூர்ண வாழ்க்கை இந்த பூமியிலே அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எஸ் ஃபாதர். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லாமா? ஆமென், ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். ஸோ நாளைக்கு காலையில் 5:30 மிஸ் பண்ணக்கூடாது. இதோட கண்டினியூஷன் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அப்படியே எவ்ரிடே இதை குறித்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண போறீங்க. இன்னைக்கு என்ன நினைக்கணும்? இன்னைக்கு ஃபுல்லா எதெல்லாம் முடியலன்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் முடியும் முடியும், அதை மட்டும் யோசிங்க இன்னைக்கு. ஓகே. ஸோ நாளைக்கு காலையில் 5:30 மீட் பண்றேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இந்த லிங்க் வீடியோக்கு கீழே இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஈவினிங் 6:30 ஜூம் ப்ரேயர் இருக்கு. நிறைய பேர் அதில் நிறைய டெஸ்டிமோனி நாங்கள் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ ஜூம் லிங்க்கு குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye, 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 bye. Bless you all. Bless you all. Have a wonderful and prosperous day. எல்லாரும் போடுங்க, I am happy. Yes, happy. ஆமாம், சந்தோஷமாக தான் போகணும். இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு திருப்பி போய் அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது யாரும். ஆமாம், ஹாப்பியாக இருங்க. பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. தூள் மாதிரி அப்படி புஷ்ஷுன்னு போயிடும். பலூன் இருக்குல்ல, பலூனு. ஆமாம், ஒரு குண்டூசியை வச்சு குத்துனீங்கன்னா என்ன ஆகும்? புஷ்ஷுன்னு போய் உங்கள் பிரச்சனையெல்லாம் புஷ்ஷுன்னு போகுது. ஆமாம், உங்கள் கடன் பிரச்சனை எல்லாம் சொல்லுங்க பிஸ். அவ்வளோதான். ஏன் பயப்படாதீங்க, எதை பற்றியும் பயப்படாதீங்க. அவன் கோடிக்கணக்கா ஏமாத்திக்கிட்டு நம்ம நாட்டில் கேள்விப்படுறோம், கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறோம். நம்ம இங்கே என்னங்க ஏங்க பயப்படணும்? தைரியமாக இருங்க. தைரியம் தான் சுதந்திரிக்க முடியும். ஓகேயா? அதை பற்றிலாம் பேச போகிறேன். நாளைக்கு பார்க்கலாம். பை பை.